கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களை சந்தித்து அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு பாடலாக நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம். இன்று அபிராமி அந்தாதி பாடல் 44. மிக மிக அழகான பாடல். என்னப்பா நீங்கள் ஒரு பாடலை சொல்லும் பொழுது அழகான பாடல், சக்தி வாய்ந்த பாடல், சத்தியமான ஒரு விஷயம் தாங்க அபிராமி அந்தாதி. 100 பாடலும் 100 முத்து. நமக்கு ஒரு 2 குழந்தை இருந்துங்கன்னா எந்த குழந்தை வசதி, எந்த குழந்தை தாழ்த்தி, எதுவுமே இல்லைல்ல. அப்படிதான் 100 பாடலும் 100 நன்மைகளை நமக்கு அளிக்கும். அதனால் ஒரு பாடலுமே நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். இப்போ இந்த பாடலை பாடலாம். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தம் கண்ணையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்து. சரிங்க, இந்த பாடல் படித்தா என்ன கிடைக்கும்? வீட்டில் நிறைய மங்களமான விஷயங்கள், சுபச்செலவுன்னு சொல்லுவோம். இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது, 11ஆவது நாள் அதுக்கு தொட்டில் எடுக்கின்றோம், அதுக்கு ஒரு 1 லட்சம் ஆச்சு. என்ன பண்ணுவோம்? சந்தோஷமான சுபச்செலவு, நல்லா காசு சேர்த்துருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்குது, அதுலேருந்து 1 லட்ச ரூபா குழந்தைக்குன்னு விமரிசையாக பண்ணிட்டோம். சுபச்செலவு சேர்த்து வச்சது நல்ல விதமாக போகுது. அதே 5 லட்சத்துக்கு வீட்டில் இருக்கிற யாருக்கோ உடம்பு சரியாமல் செலவு பண்ணுறோன்னா அந்த செலவு வேறு ஏதாவது நல்லதாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். அப்போ இந்த பாடல் என்ன தரும்? சுபச்செலவுகளை தரும். வீட்டில் நிறைய மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள். கல்யாணம் எதிர்பார்க்குறீங்களா? வீட்டில் கெட்டி மேளம் ஒலிக்கும், வீட்டில் தொட்டில் போடுவீங்க. பெரியவங்க யாராவது இருந்தால் குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு 60ஆவது கல்யாணம் அப்படின்ற மணி விழாவை அம்மா அப்பாவுக்கு செய்து வைத்து அழகு பாருங்கள், நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பேற்பட்ட நிறைய மங்கள செயல்களை, மங்கள நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடல் தான் இது. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். தவளே அப்படின்றார். அது என்ன தவளே? நிறைய தவம் செய்பவள் தான் தவளே. நிறைய தவம் யாருக்காக? நமக்காக தவம். ஆடி மாசத்துல மிக உயரிய தவம்னா ஆடி தபசு அப்படின்னு சங்கரன் கோயில் அப்படின்ற இடத்துல அம்பிகை செய்யக்கூடியது தான் மிக உயரிய தவம். யாரு பெரியவங்க? வைணவம் சைவம்னு சண்டை இருந்த காலத்துல சிவன் பெரியவரா இல்ல திருமால் பெரியவரா அப்படின்ற ஒரு சந்தேகம் சங்கன் பதுமனுக்கு வர அம்பிகை அதை உணர்த்துவதற்காக தவம் இருக்கின்றாள். அதுதான் ஆடி தபசு. அந்த தவத்தின் பயனாக சங்கரனும் நாராயணரும் ஒன்றாக தோன்றி சங்கர நாராயணன் என்ற மூர்த்தம் வெளிப்பட்டு நாங்கள் இருவரும் வேறல்ல என்று உலகத்திற்கு உணர்த்திய அற்புதம். அப்படி பல தவங்கள் நமக்காகவும் உலக நன்மைக்காகவும் காமாட்சியாக அறங்கள் செய்ய அவ தவம் இருக்கின்றாள். இப்படி அம்பிகை நமக்காக தவம் செய்யும் ஒரு தாயாக இருக்கின்றாள். தவத்தின் வலிமை கொண்டவள். அதனால் தவளே அப்படின்ற ஒரு அழகான தமிழ் வார்த்தை. இவள் அவ பெரிய ஆள்மா அப்படின்ட்டு. அப்பனா ஒரு உதாரணம், அந்த வீட்டு அம்மா இருக்காங்களே பெரிய ஆள், எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுமா. ஒருத்தர் போய் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா உடனே கட்டிடும். அவ்வளவு கொடைத்திறம், எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்கும். நல்ல அம்மா. இதெல்லாம் சொல்ல கொஞ்சம் எனக்கு எடுத்து அந்த ஐயா கொஞ்சம் கஞ்சமோ, அந்த ஐயாவுக்கு இவ்வளோ நல்ல மனசு இல்லையோ அப்படின்னு தோன்றிடக்கூடாதுல்ல. அந்த ஐயான்னு சொல்லும் பொழுது அம்மாவை பற்றி நம்ம பெருமையாக சொல்லிட்டு என்ன சொல்லணும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவர் போதும். அந்த அம்மாவுக்கு என்ன சிறப்புகளெல்லாம் சொன்னோமோ இந்த ஒரு வார்த்தை அந்த கணவருக்கும் அந்த சிறப்பை கொடுத்துரும். எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். எங்கள் சங்கரனார், ஏன்னா இந்த பாட்டில் அவர் ஒன்று டிக்ளேர் பண்ண போறாரு. என்ன? அம்பாளை விட உலகத்தில் எதுவும் இல்லைன்னு. ஓ, அப்போ இவருக்கு சிவன்னா பெருசாக பிடிக்காது போல அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதனால எங்கள் சங்கரனார்னு சுவாமி என்னோட அப்பாங்க, அத்தன்னு ஆனந்தன்னு அமுதன் என்றூரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன் அப்பான்னு சொல்கிறார். சங்கரன் அப்படின்னா என்ன தெரியுமா? நமக்கான பிரச்சனைகள் எல்லாம் அழித்து மங்களத்தை தருபவர். சிவமும் மங்களத்தை தரும். இதெல்லாம் தான் வார்த்தை. அப்பேற்பட்ட எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தம், அதாவது அன்னையும் ஆயினள். இதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. கல்யாணம் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மனைவியாக இருக்காங்க, ரொம்ப காதல் மனைவியாக இருக்காங்க, குழந்தெல்லாம் பெற்றெடுக்கிறாங்க, வளர்கிறாங்க. குழந்தெல்லாம் வளர்ந்தப்புறம் ரொம்ப வயசான காலத்தில் கணவருக்கு முடியாமல் போகும். அப்போ ஊட்டி விடலாம். ரொம்பவே என்ன சொல்கிறது, அவர்களுக்கு மலம் ஜலம்லாம் கூட சுத்தப்படுத்துகிற வேலையை மனைவி பண்ணலாம்.
அந்த சமயத்தில் ஒரு வயது ஒரு பக்குவம் வரும்பொழுது மனைவியே தாயாகவும் இருப்பாள். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும்னு ஒரு பழம்பெரும் பாடல ஒரு அழகான அற்புதமான வரி. அப்ப மனைவி தான் ஒரு சமயத்துக்கு பிறகு கணவனுக்கு தாயாகும் அந்த ஒரு ஸ்தானத்திலும் இருக்கின்றாள். குழந்தைகளுக்கு மட்டும் தாய் அல்ல, அந்த கணவனுக்கும் அவளே தாய் என்பதை தான் இந்த ஒரு அழகான வரி நமக்கு உணர்த்துகின்றது. அவள்தான் சிவபெருமானுடைய மனைமங்கலம். இப்போ வீட்டில் ஒரு அம்மா 4 நாள் ஊருக்கு போனால் கூட 1 நாள் 2 நாள் ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 4-5 நாள் கழிச்சு அப்பா அம்மா இருந்தால் தான் வீடே வீடாக இருக்குது, அந்த மனைவி இருந்தால் தான் வீடே. காலையில் எழுந்து அப்படியே வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி காலையில் எழுந்துக்கும் பொழுதே அப்படியே ஊதவத்தி வாசனை அப்படியே வரும் நம்ம மனத்திற்கு. வெள்ளிக்கிழமைனா அப்படியே என்ன சொல்லுவாங்க, பாத்திரம் அந்த சாமான்லாம் தேய்ச்சி ரொம்ப அழகாக விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாராதனை பண்ணி பூ மனத்தோட, அதுதானே ஒரு வீடு. கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் 3 நாள் வேணால் கேப் விடலாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த அம்மா இல்லைனா காலையில் கரெக்டாக டிஃபன் ஆகும், எல்லாரையும் அனுப்புவாங்க. அம்மா இல்லாத விட ஓரளவு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் ஓடும். அம்மா இருக்கும் பொழுது தான் ப்ரைமரி அப்படின்றது. அதை தான் சொல்கிறார் எங்கள் சங்கரனார் அப்படின்ற எங்கள் சிவபெருமான் உரையும் கைலாயமே ஏன் மங்களமாக இருக்குது தெரியுமா? அந்த மனைக்கு இல்லாள் தலைவி நம்முடைய அம்பிகை. அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். அவதான் அவருக்கே அம்மா. ஏன்னா அவள்தான் உலகத்துக்கே தாய். மகா திரிபுர சுந்தரி அவள்தான். ஆகையினால் இவளே கடவுளார் யாவர்க்கும், இவதான் எல்லாருக்குமே கடவுள். இதுக்கும் மேல என்னன்னா அவள்தான் இறைவி. இவ இருக்கும் பொழுது இனி துவளேன், எதை நினச்சும் வருத்தப்பட மாட்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன் பிரச்சனையெல்லாம் அம்பாளுடைய திருவடியில போட்டாச்சு. துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய் தொண்டு செய்தேன். இனிமே இன்னொரு தெய்வத்துக்கு போய் அந்த தெய்வத்துக்கு தொண்டு. ஏன் தொண்டுன்ற வார்த்தை? இவர் ஏன்னா அபிராமி கோயிலில் பல காலமும் பரிச்சாரகர்னு தொண்டு செய்யும் அர்ச்சகருக்கு அப்படியே தீபாராதனை தட்டு இதெல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் இருக்கின்றார். இனி இன்னொரு தெய்வத்துக்கு போய் இந்த தெய்வம் வேணாம் அந்த தெய்வத்துக்கு பண்ணி பார்க்கலான்ற இந்த மாறி போய் தொண்டு பண்ணும் பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்றத சொல்லும் பொழுது அது நமக்கும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறார். என்ன, இப்போ ஒரு தெய்வம்னு நம்ம நம்புகிறோன்னா வாழ்க்கையில் அந்த தெய்வத்தின் மேலே பரிபூரண நம்பிக்கை வைத்து நாம் அந்த தெய்வத்தின் திருவடியை பற்றி கொண்டால் வெற்றி நிச்சயம். அதனால் இந்த பாடல் பல மங்களங்களை, மங்கள நிகழ்வுகளை, சுப நிகழ்ச்சிகளை நமக்கு கொடுக்கும். எப்பவுமே சுப நிகழ்வுன்னு இருக்கும் பொழுது ஒரு ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆனந்தமான வாழ்க்கையை தரக்கூடிய இந்த 44வது பாடலை பாடி பயனடைவீர்களாக. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, பராசக்தி.